என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேலை. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு அவுட்டரில் ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்கள் நின்று பேசிங்கன்னா இங்கே க்ரௌடு பூரா எங்கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்தில் மரமே இல்லை, கரண்ட்டு கம்பமும் இல்லை, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியுத நீங்க? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? பாட்டுல வந்து அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேளுங்க. லைட் ஆஃப் ஆச்சு, ஜெனரேட்டர் உடைச்சாங்க, செருப்பு வீசினாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கூட்ட நெரிசல் செத்த மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? கூட வந்தவங்களுக்கு, என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்ட்ட போட்டு மிதிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. கூட்டம் ஆழமோதுனதுல கீழே விழுந்து அவ பேசினா எல்லாம் காலின்னு புரிஞ்சுது. நெரிசல்ல செத்ததா இருக்கட்டுமே அவங்க எல்லாருமே, அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் 8:15க்கு அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? ஒரே மர்மமா இருக்கு. இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? நேத்து விஜய் கூட்டத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு செருப்பு வீசப்பட்டுச்சு. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருக்கலாம். செருப்பு வீசப்பட்டிருக்குன்னா கூட்டத்துக்குள்ள திமுகவினர் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு தானே இதை நம்மளால எடுத்துக்க முடியுது. ஒருத்தர் தான். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது மின்சாரத்தை நிறுத்திவிட்டு ஒரு கும்பல் காலால் மிதித்து செயின் மற்றும் செல்போன்களை பறித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உன்னை பார்த்தாலே தெரியுதா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. கரூர் தாவைக்க கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் முகாம் மற்றும் வாயில் யாரோ குத்தியது போல இருந்ததாகவும், அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கூறினார். மேலும் அருகில் 2 போலீசார் நின்றிருந்ததாகவும், உதவி கேட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அந்த பெண் புகார் கூறியுள்ளார். உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. நான் கேக்குறேன், இவங்க என்ன தெரியுமா பிளான்? இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட கோட்டையை ஒடிக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வாங்க, வந்து செத்து போங்க. இதுதான் பாத்தீங்கல்ல, பத்திரிக்கை போலீஸ் எல்லாம் கேடிஆருக்கு சப்போர்ட்டா நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லுது. கண்ணால பார்த்த சாட்சின்னு அவங்க ஆளுங்களே செட்டப் பண்ணி நீங்க தான் கொலை பண்ணேன்னு நம்ப வச்சுட்டாங்க. எல்லா மீடியாவும் கேடிஆர் கையில தான் இருக்கு. நீங்க நிரபராதின்னு எப்படி எங்க போய் நிரூபிக்க போறீங்க? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா.
தின்றியடா. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. செந்தில் பாலாஜி அங்க போறாரு. அடுத்தது செந்தில் பாலாஜி போறாரு. எப்படி அவரால் போக முடிஞ்சது? எப்படி இதுக்கு மட்டும் தகவல்கள் இவ்வளவு கடகடன்னு பரவுது? முதல்வர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு எப்படி பரவுது? முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். பிரதர், நான் உடனே சொல்றேன், திருச்சிக்கு போகும்போது எந்த குழந்தைங்களும் பாதிப்பு இல்லை. மொத பண்ணாங்க. திருச்சியே அவ்வளோ, என்ன உங்களுக்கே தெரியுமில்ல, அவ்வளோ பெரிய ஏரியா. ஒண்ணு இல்ல, வேலுசாமரத்துக்கு மட்டும் என்ன காரணம்? இந்த ஊருக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? செந்தில் பாலாஜி தான் காரணம். வேற யாரு காரணம்? எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா. மற்றவங்களாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம், கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கட்சி நடத்துவார்ன்றதை நான் சொல்லிடுறேன். அப்படி தான் இன்னும் வச்சிருக்காரு அந்த ஊரை. நீ என் ஊரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி, எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது. கரூரில் பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக பேசுவார். என்னை பற்றி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? பாத்தே எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையர்ட் ஹட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்தம்னு சொல்லி அடம் பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கலை. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசிட்டு இருந்திருப்போம்? இப்போ திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா தான். இன்னைக்கு தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடிக்கார சொல்லி, இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது? ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ற? தர்வக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? என்ன நடக்குது? அபார்ட்மெண்ட் மேல இருந்து நான் பாக்குறேன், கண்டினியூஸா அந்த ரோட்ல இருந்து ரொட்டி என்ன எனக்கு என்ன தெரியும்னா, ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்ல வருது, அந்த ரோட்ல வருது. இந்த கட்டு கரெக்டா குங்குமசி கத்து மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்கு. இந்த கட்டுல உள்ள வர்றான், திருப்பி இந்த ரோட்ல போறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. ரவுண்ட் அடிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு.